ஒரு சிறிய பொம்மை கடையில் வண்ணமயமான புதிர்கள் காத்திருக்கின்றன. பொம்மைகள், மரச்சிற்பங்கள், சுழலும் பொம்மைகள் அனைத்தும் உயிருடன் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் சில மறக்கப்பட்டு விட்டனையும். ஒரு அமைதியான மூலையில் ஒரு சிறிய உடைந்த பொம்மை ஒற்றை என காத்திருக்கிறது. அதன் வண்ணம் பீறப்பட்டுள்ளது, கை சாய்ந்து விழுந்துள்ளது, தூள் அதை மௌனமாக்கியுள்ளது. மறந்துவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு நாள் யாராவது அதை கவனிப்பாரா என்று காத்திருக்கிறது. அது அதன் தூளான மூலையிலிருந்து உலகத்தை பார்க்கிறது. குழந்தைகள் சிரித்து பொம்மைகளை எடுத்துக்கொண்டே செல்கிறார்கள், ஆனால் அதை விட்டு வெளியே செல்கிறார்கள். அது யாராவது அதை கவனிப்பாரா என ஆச்சரியப்படுகிறது. ஒரு நாள் ஒரு ஆர்வமுள்ள குழந்தை கடையில் வந்தது. மென்மையான கண்கள், அமைதியான அடிகள். அந்த குழந்தை சிறிய சிறிய பொம்மைகளை ஆராய்கிறது, ஒரு சிறப்பு ஒன்றை தேடியும். குழந்தையின் பார்வை மெதுவாக நகர்கிறது, ஒவ்வொரு பொம்மையையும் கையால் தொடுகிறது, அவற்றின் கதைகளை உணர்கிறது. ஆனால் எதுவும் சரியாக போதவில்லை. அவ அதை கண்டுபிடிக்கிறாள். ஒரு சிறிய உடைந்த பொம்மை அமைதியாக மூலையில் ஓய்கிறது. அதன் குறைகள் மெல்லிய பொற்கதிரில் பிரகாசிக்கிறது, அதை தேர்ந்தெடுக்க அழைக்கும் போலையும். அந்த பொம்மை உடைஞ்சிருக்கு பாரு. இந்த பக்கத்துல நல்ல புது பொம்மைக்கு இருக்கு, பாக்கலாமா? இல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உறுதியா? அந்த புது பொம்மைக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, இந்த உடைஞ்ச பொம்மையே எனக்கு வேணும். அத்தை, இந்த உடைந்த பொம்மை தான் எனக்கு வேணும். உறுதியா? இது உடைஞ்சிருக்கு பாரு. சரி, இதோ இந்தாங்க காசு. இந்த பொம்மாவுக்கு இப்போ ஒரு நல்ல வீடு கிடைச்சிருச்சு. உன் கண்கள் வருத்தமா இருக்கு பொம்மா, நாம விளையாடலாமா? பாரு, இலைகள் வழியா சூரிய வெளிச்சம் மாயாஜாலம் மாதிரி உயிர் பெற்றது போல் இருக்கிறது. பாக்குறியா இந்த ஒளியை? கற்பனை செய்தேன். இது மந்திரம். நாம் நண்பர்கள். உன்னோடு இங்க இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா, பூக்களை பார்க்கலாம். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இப்ப நாம் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். இந்த தருணங்கள் என்றும் நிலைக்கட்டும். உன்னை ரொம்பவும் நேசிக்கிறேன். இனி நீ தனியா இல்ல. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா தூங்கலாம். இந்த மூன்லைட் ரொம்ப அழகா இருக்கு. குட் நைட்.